Hi, this is Vignesh and you are watching Airtel Mobile Service and Training Institute. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மக்கிட்ட ஒரு Vivo Y02 unable to charge ஒரு இஷ்யூ ஒன்று வந்திருக்கு. இந்த இஷ்யூ எப்படி நம்ம சார்ட் அவுட் பண்ணுறது நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகே, நீங்கள் பார்த்துருக்கலாம். நம்மளுக்கு வந்து என்ன இஷ்யூ வந்தது அப்படின்னாக்கா unable to chargeன்னு சொல்லிட்டு வந்தது. ஓகே, சரி. இப்போது எனக்கு வந்து வர இஷ்யூ வந்து என்னது? ஸோ unable to charge. ஓகே, ஸோ இந்த இஷ்யூ வந்தாலும் சரி, இல்லை அப்படின்னாக்கா கான்டாக்ட் எரர். ஓகே, ஸோ இந்த இஷ்யூ வந்தாலும் சரி, இப்படி இல்லை அப்படின்னாக்கா பேட்ரி எரர். ஓகே, ஸோ இந்த மூணு இஷ்யூவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே இது மட்டும் தான் உங்களுக்கு டினோட் பண்ணும், அதாவது பேட்ரி ஐடி லைனில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ இது வந்து விவோ சரி, ஓப்போ சரி, ஒன்ப்ளஸ் சரி, இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இஷ்யூஸ் வந்து வரும். ஓகே, இன்கேஸ் ரெட்மியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி மாடலில் ரெட்மி பிராண்டில் வந்து பார்க்குறீங்க, இல்லை போக்கோ, ஓகே, இந்த மாதிரி பிராண்ட்ஸில் நீங்கள் பார்க்கும்போது இன்கேஸ் என்னோட பேட்டரி ஐடி லைனில் எனக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா மேக்ஸிமம் எனக்கு செட்டே ஆகாது. வேறஸ் நீங்கள் விவோ, ஓப்போ, ரியல்மி, ஒன் ப்ளஸ் இந்த மாதிரி செட்டிலுமே என்னோட பேட்டரி ஐடி லைனில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு செட் ஆனாகும். ஆனால் சார்ஜ் போடும்போது உங்களுக்கு இந்த மாதிரி எரர் மெசேஜஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆஃப் ஆகுது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நம்ம இந்த மாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சார்ஜிங் செக்ஷனை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஆச்சு. இப்போ எனக்கு பேட்டரி லைனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு இதில் என்ன இருக்குது, பேட்டரி ஐடின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கா. இப்போ அந்த ஐடி லைனை நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, அதாவது எனக்கு மொத்தம் 3 ரெசிஸ்டர்ஸ் வந்து எனக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரெசிஸ்டர் வந்து பேரலல் கனெக்ஷன் மாதிரி கொடுத்துருக்கான். ஸோ இதுவும் பேரலல் கனெக்ஷன் மாதிரி, இது சீரீஸில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ என்னோட ஹார்ட்வேர் சொல்யூஷன் என்ன காமிச்சிருக்கேன், இங்கேருந்து எனக்கு சப்ளை லைன் வந்து டைரக்ட் டு சிபி கனெக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கன்ஃபார்ம் தெரியும் சிபியும் எனக்கு வோல்டேஜ் ஜென்ரேட் பண்ணாது. அப்போது எனக்கு இதோட இன்டர்ஃபேஸ், இந்த ரெசிஸ்டரோட இன்டர்ஃபேஸ் பாருங்க, இந்த இன்டர்ஃபேஸ் பெரிய சைஸ் இருக்கா, அப்போ இது வந்து கிரவுண்ட், அப்போ இது வந்து புல் டவுன் ரெசிஸ்டர். வேற இந்த ரெசிஸ்டருக்கு அதர் சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்ஃபேஸஸ் போர்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது, வெளியே ட்ராக்ஸ் எதுவுமே எனக்கு தெரியல. ஓகே, அப்போது இதுதான் என்னோட வோல்டேஜ் இன்புட் சைடாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணி பார்க்குறோம் அப்படின்னாக்கா பிட் மேப்பை ஓப்பன் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது கொடுத்துருக்கிற எல்லா டப்ஸுமே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். வெறும் ஹார்ட்வேர் சொல்யூஷன் மட்டும் நீங்கள் டிபெண்ட் பண்ணி இருக்கீங்க அப்படின்னாக்கா மேக்ஸிமம் உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நம்ம இந்த 3 ரெசிஸ்டர் தான் நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போது நம்மளுக்கு என்னென்ன லைன்ஸ் கொடுத்துருக்கான் பாருங்க. சரிங்க பாருங்க, சரிங்க என்ன கொடுத்துருக்கான், விஐஓ 1.8 வோல்டேஜா. அப்போது எனக்கு இந்த பேட் ஐடிக்கு இதுதான் எனக்கு என்னது இன்புட் வோல்டேஜ் வர லைன். ஓகே, ஸோ இந்த விஐஓன்றது என்ன மென்ஷன் பண்ணுது அப்படின்னாக்கா ரெகுலேட்டட் வோல்டேஜ் லைன், அதாவது என்னோட பவர் ஐஸ்லேருந்து வர வோல்டேஜ் லைன். ஓகே, ஸோ அப்போ இது வந்து ஒரு மீடியாடெக் சிப்செட். இதுவே எனக்கு வந்து ஒரு குவால்காம் சிப்செட்டாக இருந்துச்சுனாக்கா விரெக்னு மென்ஷன் பண்ணுவாங்க, மீடியாடெக் சிப்செட்னாக்கா விஐஓன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இது நம்மளுக்கு வந்து இஷ்யூ கிடையாது. ஓகே, இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஸோ டேரெக்டாக எங்கே போகுது, நிறைய இடத்துக்கு இந்த 1.8 வோல்டேஜ் போகுது. ஓகே, ஸோ இந்த அதர் சைடு நான் செலக்ட் பண்ணுறேன், எனக்கு இந்த புல் டவுன் ரெசிஸ்டர் கூட கனெக்ட் ஆகுது, அதே மாதிரி என்னோட பேட்டரி கனெக்டருக்கும் கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த ரெசிஸ்டருக்கு ஒரு பக்கம் மட்டும் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதர் சைட் ஓகே இட்ஸ் சென்சிங் லைன், இந்த சென்சிங் லைன் வந்து சிபி கூட எனக்கு வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே, அப்போது எனக்கு ஆக்சுவலாக இதுதான் என்னோட R1. ஓகே, ஸோ இது வந்து வோல்டேஜ் இது எப்படி கொடுக்குது. ஓகே, அப்போ இது வந்து என்னோட R1 கணக்கு கிடையாது. இப்போது இது சர்க்கியூட் எப்படி நம்மளுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, அதாவது இது என்னோட பவர் ஐசி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு சிபி. ஓகே, ஸோ நம்ம இதை என்ன எடுத்துக்கலாம்னாக்கா பவர் ஐசின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா சிபி. ஓகே, இப்போது இப்படி தான் நம்மளுக்கு சப்ளை லைன்ஸ் எனக்கு கொடுத்துருக்கான். அதாவது இங்கேருந்து எனக்கு இன்புட் வோல்டேஜ் வருது. ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன கொடுத்துருக்கான், ஒரு ரெசிஸ்டர் ஒன்று கொடுத்துருக்கான். ஓகே, ஸோ இதெல்லாமே நான் ஆல்ரெடி வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன். இந்த ஃபர்தர் வீடியோஸில் உங்களுக்கு எல்லாமே கண்டினியூஷன் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1 கிலோ ஓம்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்கான். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஓகே, ஸோ எனக்கு another 1 ரெசிஸ்டர் ஒன்று கொடுத்துருக்கான். ஸோ இதுவும் 1 கிலோ ஓம் சொல்லி கொடுத்துருக்கான். எனக்கு இந்த இடத்துல ஒரு புல் டவுன் ரெசிஸ்டர் ஒன்று கொடுத்துருக்கான். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 கிலோ ஓம் எனக்கு இருந்தது. ஓகே, நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போது இந்த சைடு வந்து எங்கே கனெக்ட் ஆகிருக்கு, சிபி கூட கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ எனக்கு என்ன இருக்குது, இந்த இடத்துல எனக்கு ஒரு பேட்டரி கனெக்ட் இருக்கா. ஓகே,
இப்போ எனக்கு இந்த லைனே எனக்கு எங்க கனெக்ட் ஆயிருக்கு, என்னோட பேட்டரி கனெக்டருக்கு கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம், ஐடி லைன். எனக்கு இந்த இடத்துல ஒரு டெஸ்ட் பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ பேட் ஐடி. ஓகே, இப்போ இப்படிதான் எனக்கு வந்து சர்க்யூட் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் எப்படி நான் இந்த ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னாக்கா, நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்பவுமே வந்து போர்டில் செக் பண்ணுறது பேக் ஐடி லைனோட டயோடு வேல்யூ நீங்கள் செக் பண்ணுங்க. ஸோ ஐடி லைனில் உங்களுக்கு அப்நார்மல் வேல்யூஸ் வருது அப்படின்னாக்கா, நீங்கள் டேரெக்டாக போயிட்டு ரெசிஸ்டரோட எதனா ஒரு ரெசிஸ்டர் எதனா ஓப்பன் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு இந்த கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு டயோடு வேல்யூஸ் எல்லாமே நார்மலான வேல்யூ தான் வந்திருக்கு. ஆனால் எனக்கு வோல்டேஜஸ் தான் அப்நார்மலாக வருது. ஓகே, இப்போ நான் என்ன ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணுனாக்கா, ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் ஓகே, உங்கள் ஃபோனை சார்ஜ் போடுங்க. ஓகே, சிஹெச்ஆர். ஓகே, ஓகே, சார்ஜ் போட்டு. ஓகே, ஸோ சார்ஜை போடுங்க. ஓகே, ஸோ சார்ஜ் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன், வித்தவுட் பேட்ரி. ஓகே, வித்தவுட் பேட்ரி பேட் ஐடி வோல்டேஜ். ஓகே, பேட் ஐடி வோல்டேஜை செக் பண்ணுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வித் பேட்ரி. செகண்ட் பாயிண்ட், வித் பேட்ரி பேட் ஐடி வோல்டேஜ். ஓகே, ஸோ இதுதான் என்னோட கண்டிஷன். ஓகே, இப்போ நான் செக் பண்ணதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எனக்கு வந்து வித்தவுட் பேட்டரி வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன், வித்தவுட் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1.8 வோல்டேஜ் எனக்கு வந்துச்சு. ஓகே, அப்போ எனக்கு பவர் ஐசி இந்த ரெசிஸ்டர் எல்லாமே எனக்கு நார்மலாக தான் இருக்கு. ஓகே, இப்போ நான் செக் பண்ண நெக்ஸ்ட் வித் பேட்டரி நான் செக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1.68 வோல்டேஜ் தான் எனக்கு வருது. ஓகே, அதாவது வெறும் 0.1 வோல்டேஜ் தான் எனக்கு டிஃப்ரென்ஸே ஆயிருக்கு. புரியுதுங்களா? ஸோ பெரிய டிஃப்ரென்ஸே ஆகல. ஸோ இது டீலர் கொடுத்த செட் இல்லையா? ஸோ டீலர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா, வேற பேட்டரி போட்டிருக்காரு. ஓகே, ஸோ ஒரிஜினல் பேட்டரி மிக்சர். ஓகே, ஸோ வேற பேட்டரி போட்டிருக்காரு. இது வந்து ஆக்சுவலாக பேட்டரி தான் ப்ராப்ளம். ஓகே, நம்ம வேற பேட்டரி சேஞ்ச் பண்ண, ஒரிஜினல் பேட்டரி சேஞ்ச் பண்ணால் இது 100% ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா, காப்பி பேட்டரியிலே இது எப்படி நம்ம ஒர்க் பண்ண வைக்க போறோம், அதுதான் நம்மளோட கண்டிஷன். கிளியரா புரியுதுங்களா? இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கேன். நான் இதை பத்தி நான் தெளிவாக போட்டிருக்கேன். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, எப்பவுமே பேட் ஐடி 1.8 வோல்டேஜ் இருக்கு அப்படின்னாக்கா, வித் பேட்டரி எனக்கு எவ்வளோ இருக்கணும், 0.6 to 1.2 வோல்டேஜ் எனக்கு இருக்கணும். இதுதான் என்னோட கண்டிஷன் வித் பேட்டரி. வித்தவுட் பேட்டரி எவ்வளோனா இருக்கட்டும், 1.8 இருக்கட்டும், இல்லைனாக்கா 2.8 இருக்கட்டும், மேக்ஸிமம் வந்து 1.8 தான் இருக்கும், இல்லை 1.2 இருக்கும், ஒரு சில மாடலில் 1.2 இல்லை 1.3 அந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஓகே. ஸோ வித் பேட்டரி எனக்கு 0.6 to 1.2 வோல்டேஜ் இருக்கணும். ஆனால் நம்மளுக்கு என்ன இருக்கு, வித் பேட்டரியே 1.68 வோல்டேஜ் தான் இருக்கு. ஸோ இது பேட்டரி தான் இஷ்யூ. ஓகே, ஸோ பேட்டரிக்குள்ள நம்மளுக்கு என்ன இருக்கு, R2 இருக்கு. அந்த R2 தான் நம்மளுக்கு என்ன இருக்கு, ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஓகே, இப்போ நம்ம ஒரு சர்க்கியூட்டை பில்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இந்த சர்க்கியூட் கால்குலேஷன் நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, ஒன்று நீங்கள் வந்து கால்குலேட்டர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதாவது கூகுள் ஓப்பன் பண்ணுங்க, வோல்டேஜ் டிவைடர் கால்குலேட்டர். ஓகே, போட்டு சர்ச் பண்ணுங்க. ஸோ இந்த ஓம்ஸ்லா கால்குலேட்டர் .com இருக்கு இல்லையா, ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ என்னோட வோல்டேஜ் சோர்ஸ் எவ்வளோ நம்ம ஆல்ரெடி நம்ம செக் பண்ணோம் இல்லையா, 1.8. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, என்னோட R1 வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, நான் இந்த ரெசிஸ்டரை ரிமூவ் பண்ணிடுறேன். எனக்கு இந்த 10 கிலோ வேணாம். ஏன்னா நம்ம வந்து வோல்டேஜ் டிவைடர் சர்க்யூட் படி நம்ம என்ன பார்ப்போம், R1 R2. R1 வந்து மேக்ஸிமம் வந்து சீரீஸில் இருக்கும். ஸோ ஆனால் என்னோட R1 எப்படி இருக்கு, பேரலல் கனெக்ஷனில் இருக்கு. நான் இப்போ நான் போடும்போது என்னோட கால்குலேஷன்ஸ் அப்நார்மலாக தான் எனக்கு வரும். அப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்கா, இந்த ரெசிஸ்டரை ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா, என்னோட R1 இந்த 1 கிலோ ஓமா நான் எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ என்னோட R1 வந்து எவ்வளோ, 1 கிலோ ஓம்ஸ். ஓகே, என்னோட R2 எவ்வளோ எனக்கு வேணும், எனக்கு வந்து ஒரு 1 வோல்டேஜ்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நான் R1 R2 ஈக்குவலாக எடுக்கிறேன் அப்படின்னாக்கா, அப்போ 1.8 வோல்டேஜ் டிவைட் பை 2, 0.9 வோல்டேஜ் எனக்கு வரும். ஓகே, நம்ம செக் பண்ணி பார்த்துலாமா? ஸோ 0.9 வோல்டேஜ் நான் வந்து அவுட்புட் வோல்டேஜாக எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. அதாவது நம்ம இதை வந்து நம்ம லிமிட்குள்ளே தானே இருக்கு, 0.6 to 1.2 வோல்டேஜ் நம்ம லிமிட்குள்ளே தான் இருக்கு. ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, கால்குலேட்டர்னு கொடுக்குறேன். அப்போ என்ன ஆயிடுச்சு, இது கிலோ ஓம்ஸாக மாற்றிக்கிறேன். இப்போ கால்குலேட் 1 கிலோமா ஆயிடுச்சா? ஓகே, இப்போ
நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, நானாக ஒரு சர்க்யூட்டை பில்ட் பண்ண போகிறேன். அதாவது எனக்கு இந்த பேட்டரி கனெக்டர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல ஒரு R2 நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன் மதர் போர்ட்லேயே. ஓகே, ஸோ இந்த பக்கம் கொஞ்சமாக பிபிடி போட்டுட்டு, ஓகே, ஸோ இந்த இடத்துல R2. ஓகே, ஸோ இது வந்து என்ன பண்ண போகிறேன், கிரவுண்ட். ஓகே, ஒன்று பேட்டரி கனெக்டரில் மைனஸ் இருக்கு இல்லையா, அது போடலாம். இல்லைனாக்கா எனக்கு ஸ்க்ரூ ஹோல் இருக்கு இல்லையா, இந்த ஸ்க்ரூ ஹோலில் நீங்கள் கிரவுண்ட் பண்ணிடலாம். ஓகே, அப்போது வித்தவுட் பேட்டரியே இப்போ நான் செக் பண்ணும்போது இப்போ எனக்கு எவ்வளோ வோல்டேஜ் வரும், 0.9 வோல்டேஜ் எனக்கு வித்தவுட் பேட்டரியே எனக்கு கட்சி வரும். இது நம்ம லிமிட்குள்ளே தான் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நான் பேட்டரி சேஞ்ச் பண்ணணும்னு அவசியமும் இல்லை. ஓகே, நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா, இந்த R2-வை எய்தர் நான் இந்த இடத்துல பேட்டரி கனெக்டரில் நான் பேஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னாக்கா நான் இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு 10 கிலோ ரிமூவ் பண்ணேன் இல்லையா, இங்கே எனக்கு என்ன இருக்கும், இன்டர்ஃபேஸஸ் இருக்கும் இல்லையா, இந்த இன்டர்ஃபேஸஸ்லையும் ஒரு 1 கிலோ நான் ரீப்ளேஸ் பண்ணேன். இது இப்படி நான் ரீப்ளேஸ் பண்ணாலும் அது ஓகே தான். ஓகே, ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் இது R1, இது என்னது, இது R2. இப்போ நான் இங்கே ப்ளேஸ் பண்ணேன்னா இது என்னோட R2-வாக மாறப்போகுது, அவ்வளோதான். ஓகே, ஸோ ரெண்டுத்தில் எந்த மெத்தட் வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, ஸோ இது அப்படியே நம்ம வந்து போர்டில் வந்து, ஓகே, இப்போ நம்ம பார்த்த தியரி பார்ட் பார்த்தோம் இல்லையா, ஸோ போர்ட்லேயே நம்ம என்ன பண்ணலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம தியரியில் பார்த்தோம், ப்ராக்டிக்கலாக இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டேன், ஃபோனை மட்டும் சார்ஜ் போட்டிருக்கேன். ஸோ பேட்டரி ஐடி லைனில் வோல்டேஜ் எவ்வளோன்னு செக் பண்ணேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு 1.78 அப்ராக்ஸ் வந்து 1.8 வோல்டேஜ் எனக்கு வருது. இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, வித் பேட்டரி எனக்கு எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு நான் செக் பண்ணுவேன். ஸோ இந்த மாடலில் எனக்கு டெஸ்ட் பாயிண்ட் இல்லை, அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ரெசிஸ்டர்ஸில், ஓகே, ரெசிஸ்டர்ஸில் வச்சு நம்ம செக் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, ஸோ இது போர்டை ஃப்ளிப் பண்ணுங்கள், பேட்டரி டிஸ்கனெக்ட் ஆகாமல் ஃப்ளிப் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ நான் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா 1.6 வோல்டேஜ் தாங்க வருது. ஸோ 0.2 அண்ட் 0.1 வோல்டேஜ் தான் எனக்கு டிஃப்ளெக்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு, அதாவது அன்னேபிள் டு சார்ஜ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா சார்ஜிங் வந்து கட் ஆஃப் ஆகிடுது இல்லையா. ஸோ நீங்கள் வந்து சார்ஜ் கனெக்ட் பண்ணிவிட்டு வித்தின் ஒரு 10 to 15 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் செக் பண்ணிடணும். அதை நீங்கள் விட்டுட்டு நீங்கள் ஒரு 1 or 2 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் செக் பண்ணுறீங்கனாக்கா உங்களுக்கு வோல்டேஜ் வந்து இருக்காது. ஸோ நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் இன்புட் வோல்டேஜே வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிப்பீங்க. ஓகே, ஸோ ஆஸ் பர் நம்ம தியரி படி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, நம்மளுக்கு அந்த ஒரு புல் டவுன் ரெசிஸ்டர் இருந்தது இல்லையா, ஸோ அந்த புல் டவுன் ரெசிஸ்டர் மட்டும் நான் என்ன பண்ணுறேன், ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஒரு டெக்னீஷியனாக இருக்கீங்க, எனக்கு வந்து பேசிக் ஒர்க்ஸ் மட்டும் நான் பண்ணுறேன், பட் ஆனால் அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் இந்த மாதிரி ட்ரபிள் ஷூட்டிங் என்னால் பண்ண முடியல அப்படின்னாக்கா, ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கோர்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி ஒரு 1 கிலோ நான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ அதை எடுத்து நான் என்ன பண்ணுறேன், பேட்டரி ஐடி கனெக்டர் லைனில் நான் வந்து ஒரு பக்கம் மட்டும் சொல்கிற மாதிரி பண்ணுறேன். ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஜம்பர் வயர் மூலயமா கிரவுண்டுக்கு நான் வந்து ஜம்பர் அடிக்கிறேன். ஓகேங்களா, அதாவது எனக்கு இந்த ரெசிஸ்டர் ஒரு புல் டவுன் ரெசிஸ்டர் நான் ஆக்குறேன். ஒன்று நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி இதில் வச்சுருக்கேன். ஓகே, இல்லை நீங்கள் வந்து இல்லை இந்த மாடல் நீங்கள் இப்படியே பண்ணலாம், இல்லை அப்படின்னாக்கா நம்ம ஆல்ரெடி ஒரு புல் டவுன் ரெசிஸ்டர் ரிமூவ் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல கூட இந்த ரெசிஸ்டர் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். சிம்பிளாக வந்து ஒர்க் வந்து முடிஞ்சிடும். இந்த ஜம்பர் எதுவுமே இருக்காது. ஸோ உங்களுக்கு நான் காமிக்கிறதுக்காக தான் நான் இது பண்ணுறேன். இது ஒரு மெத்தடுன்றது காமிக்கிறதுக்காக நான் பண்ணுறேன். ஆனால் நான் கஸ்டமர்கிட்ட டெலிவரி பண்ணும்போது இந்த சர்க்யூட் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 1 கிலோ ரெசிஸ்டர் அந்த புல் டவுன் ரெசிஸ்டர் ரிமூவ் பண்ண இல்லையா, அந்த இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எனக்கு 0.9 வோல்டேஜ் வருது பாருங்க. ஆஸ் பர் நம்ம கால்குலேட்டட் படி 0.9 வோல்டேஜாக நம்ம பார்த்தோம். அதே மாதிரி எனக்கு இந்த இடத்துல 0.9 வோல்டேஜ் தான் வருது. ஓகே, ஸோ கிளியராக புரியுதுங்களா. இப்போ நம்ம சார்ஜ் போட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இது 100% சார்ஜ் ஆகும் எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்கா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு சண்டே வேறு ஒரு டெக்னிக்கல் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, ஸோ until then, bye from Vignesh.